சொந்தங்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேணும். நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா வச்சுக்கோ, ஏமாந்துருவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 10% இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து சத்திரிகளுக்கும் இடஒதுக்கீடு, அதாவது ரிசர்வேஷன் 10% ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிர்ணயம் பண்ணி அதை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்தை விடையும் அதிகமான சத்திரிகள் வாழும் மாநிலம் எதுன்னு கேட்டால் அது தமிழ்நாடு. அவன் எந்த நோக்கத்தோடு போய் அந்த பார்லிமெண்ட்டில் பேசிக்கிறானாக்கா, ஒரு வன்னியகுல சத்திரிகள் கூட கவர்மெண்ட்டு வேலைக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலைக்கோ அரசியல்வாதியாவோ வளர்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவன் பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டில் சத்திரியர்களே இல்லை என்று பேசியிருக்கிறான். அந்த நாயை ஒவ்வொரு சத்திரியனும் செருப்பால் அடிக்கணும். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுக்கு எப்படி போயிருக்கிறான் பார்த்தியா? நீங்கள் போடுற ஓட்டு, நீங்கள் முட்டாளாக இருந்து போடுற ஓட்டை வாங்கிட்டு போனவன் தான் அவன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்றைக்கும் ஏமாந்துடக்கூடாது. அதே போல் வெங்கடேசன் ஒரு நாய், அவனும் திமுக கட்சி மூலமா கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவன் எம்பியாக ஜெயிச்சு போய் தமிழ் மன்னர்கள் 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டியாக கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பேசிட்டு வந்தான் பார்லிமெண்ட்டில். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம போடுற ஓட்டால் ஜெயிச்சு போய் இந்த நாய்ங்க நம்ம மேலேயே வன்மத்தை கக்குதுங்க. இந்த நாய்ங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா என்பதை தான் நீங்கள் சிந்திக்கணும். நாளை ஒரு நாள், நாளானிக்கு நிர்ணய நாள். நாளானிக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்கனாக்கா இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வன்னியனும், நம்ம பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் நம்மளுக்கு சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லா வன்னியங்கிட்டையும் வெளிப்படையாக பேசுங்க, சொல்லுங்கள். பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்காதீங்க. வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மறந்துட்டு போயிடக்கூடாது. சொல்லணும். நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நமக்காக எவ்வளோ சூட்சம் இவர்கள் செய்கிறாங்கன்றது ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கணும். நம்ம செல்லு வச்சுருப்போம், கையில் ஒரு செல்லு இருக்கும், நம்ம பார்ப்போம். ஆனால் இது எதுவுமே தெரியாத மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், முதியோர்கள், அதே கட்சியில் பயணிக்கக்கூடிய ஏமாற்றம் கண்ட வன்னியர்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு இதுதான் நிர்ணயம், இதுதாம்மா உண்மை, இதை இவங்க கெடுக்கிறாங்கன்னு சொல்லணும். இவன் போய் தமிழ்நாட்டில் சத்திரிகள் இல்லை என்று பேசியிருக்கிறானாக்கா எந்த நோக்கத்தோடு பேசியிருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலையும் நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கூடாது தடுக்கிறானுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு வந்துக்கிறான் பாரு அவன் போய். அதை நீங்கள் சிந்திக்க வேணாவா? சிந்திங்க, செயல்படுங்க. நீங்கள் எல்லாம் ஒன்று கூடுங்க. முன்ன எந்த கட்சி நமக்கு தேவையில்லை. நம்ம தனியாக ஒன்றா நிற்கணும். வன்னிய குல சத்திரியர்கள்.